விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2023 டைட்டில் ஸ்பான்சர்ட் சத்யா ஏஜென்சிஸ். சத்யா என்றாலே சந்தோஷம் தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை, வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். கோ-பிரசன்டட் பை சென்னை சமர்த்தா ஈஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பவர்ட் பை யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். இன்னைக்கு மக்கள் கிட்ட சில கேட்டகரிஸ்ல இருந்து நாமினிஸை காட்டி அவங்க கிட்ட இருந்து யார் வின்னரா இருப்பாங்க அப்படின்னு கெஸ் பண்ண சொல்ல போறோம். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்குமே. உங்களுக்காக நான் வந்து எல்லா கேட்டகரிஸ்ல இருந்து நாமினிஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, இதுல யார் வின்னரா இருப்பான்னு நீங்க கெஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே. சரி. சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது பின்னணி இசை, கண்டிப்பா பேக்ரவுண்ட் மியூசிக். ஜெயிலருக்காக அனிருதா, பொன்னியின் செல்வன் ஏஆர் ரஹ்மான், ஃபைட் கிளப் கோவிந்த் வசந்தா, ஜிகர்தண்டா XXL சந்தோஷ் நாராயணன், பார்க்கிங் படத்துல சாம் சிஎஸ், சித்தா படத்துல விஷால் சந்திரசேகர், மார்க் ஆண்டனி படத்துல ஜிவி பிரகாஷ்குமார், போர் தொழில் படத்துல ஜேக்ஸ் பிஜாய். இதுல யாரு சிறந்த பின்னணி இசை கொடுத்தாங்க 2023 ஆண்டு? அனிருத்தே கொடுத்துறாங்க ஜெயிலர் படத்துக்கு. அனிருத்துக்கு. ஆமா. சந்தோஷ் நாராயண். பேக்ரவுண்ட் மியூசிக். நாமினிஸ் பார்க்காம அனிருத். சந்தோஷ் நாராயண். அனிருத். பிஜிஎம்னு சொன்னாலே அனிருத் தான். அனிருத். சந்தோஷ் நாராயணன். யார் பெஸ்டா ஆல் டைம் பார்த்தனா ஏஆர் ரஹ்மான். சந்தோஷ் நாராயணன். நான் சந்தோஷ் நாராயணன் ப்ரோ கொடுக்கலாம். ஆஃப் கோர்ஸ் அனிருத். சந்தோஷ் நாராயண் தான் சொல்லு. சந்தோஷ் நாராயணன் கொடுக்கலாம். ஜிகர்தண்டா XX. நோ, ஜெயிலர் அனிருத் தான். ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும் தான். சந்தோஷ் நாராயண் ஆல்வேஸ். ஆஃப் கோர்ஸ் அனிருத். ஏஆர் ரஹ்மான். சித்தால விஷால் சந்திரசேகர். நல்லா இருந்துச்சு. எனக்கு அனி தான் ப்ரோ. அனி தான் எப்பவுமே. அனி ஃபேவரட் எப்பவுமே. அனிருத் தான். அனிருத் தான். ஜிவி பிரகாஷ் ரொம்ப பிடிக்கும். இசையமைப்பாளர் மார்க் ஆண்டனி. அடுத்தது சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு கொடுக்கலாம்? நாமினிஸ்: அசோக் செல்வன் போர் தொழில், கவின் டாடா, சித்தார்த் ஃபார் சித்தா, சிவகார்த்திகேயன் ஃபார் மாவீரன், சூரி ஃபார் விடுதலை, மணிகண்டன் குட் நைட் படத்துக்காக, ராகவா லாரன்ஸ் ஃபார் ஜிகர்தண்டா XXL, வடிவேலு மாமன்னனுக்காக, விக்ரம் பொன்னியின் செல்வன், விஜய் லியோ படத்துக்காக. யாருக்கு வந்து சிறந்த நடிகர் விருது கொடுக்கலாம்? வடிவேலுக்கு தானே. வடிவேலு. நான் சூரி சாருக்கு நான் தரேன். சூரி. விஜய். சித்தார்த் ஃபார் சித்தா. இப்ப புதுசா ஆக்டிங்ல வந்த சூரிக்குனா நம்ம கொடுக்கலாம். விஜய். விஜய். நான் சூரி விடுதலை. சூரி. ஆமா. சோ கவின். டாடா. கவின். சூரி. புதுமுகம் இருக்க கவின் கொடுக்கலாம். விக்ரம் பொன்னியின் செல்வன் செம்மையா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சூரி போலான்னு நினைக்கிறேன். அவர் காமெடியனா நடிச்சவர், இப்ப ஆக்டரா நடிச்சிருக்காரு. இதே ஒரு சேஞ்சா நல்லா ஒரு மாதிரி ஃபீல் குட்டா இருந்தது. மணிகண்டன். கோரஸா சொல்றாங்க. சூரி. மணிகண்டனும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டாடா கவின். ஓகே. ஆனா மெயினா எனக்கு தளபதி தான். தளபதி ஃபேன் நானு. தளபதி தான் நம்மளுக்கு எப்பவுமே. சூரி சொல்லுவேன் நான். சூரி. மாமன்னர் வடிவேலு. இப்போ வந்து 2023 ஆண்டின் பெஸ்ட் வில்லன் யாரு? ஃபைட் கிளப், பார்க்கிங், மார்க் ஆண்டனி, யாத்திசை, விடுதலை, ஜிகர்தண்டா XXL, மாமன்னன், அயோத்தி, ஜெயிலர். இவங்கெல்லாம் வில்லனா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற வில்லன்களுக்கு தான் வந்து நாமினிஸா கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுல யார் வந்து பெஸ்ட் வில்லன் நினைக்கிறீங்க? நான் MS பாஸ்கர். விநாயகன் ஜெயிலர் படத்துக்கு. ஃபகத் ஃபாசில். MS பாஸ்கர். விநாயகன். ஜெயிலர் படத்துக்கு. MS பாஸ்கர். MS பாஸ்கர். நவீன் சந்திரா. ஜிகர்தண்டா. பாஸ்கர். MS பாஸ்கர். வில்லன் பார்த்தனா விநாயகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். MS பாஸ்கர். பார்க்கிங். எஸ்கே சூர்யா. எனக்கு பர்டிகுலரா பிடிச்சது வந்து விநாயகன் ஃப்ரம் ஜெயிலர். இப்போ பார்க்கிங் பாஸ்கர் அவர் ஆக்டிங் நல்லா இருக்கும். வர்மன். விநாயகம் ஜெயிலர். MS பாஸ்கர். பார்க்கிங். விநாயகன் அதான் ஜெயிலர் மூவில நடிச்ச வில்லன். ரொம்ப பெரிய மூவி. பகத் பாசு. ஃபகத் ஃபாசில். நம்ம பார்க்கிங் நடிச்சவர் ப்ரோ. பேர் ஒழுங்கா தெரியல, ஆனா பார்க்கிங் நடிச்சவர் நல்லா நடிச்சிருந்தாரு. ஸோ நான் அவர் தான் பிக் பண்றேன். MS பாஸ்கர். ஓகே. இப்ப சிறந்த படம் எந்த படத்துக்கு கொடுக்கலாம்? அயோத்தி, இருகப்பற்று, கூழாங்கல், சித்தா, பொன்னியின் செல்வன், மாமன்னன், யாத்திசை, விடுதலை, ஜிகர்தண்டா XXL. இந்த படங்கள்லாம் நாமினிஸா இருக்கு. இதுல எந்த படத்துக்கு வந்து சிறந்த படம் அவார்டை கொடுக்கலாம்? பொன்னியின் செல்வன் தானே. பொன்னியின் செல்வன். ஆமா. மாமன்னன். விடுதலை. பொன்னியின் செல்வன் 2. எந்த படமா இருக்கும்? சித்தா. என்னது? சித்தா. எஸ். இருக்கப்பற்று. எனக்கு சித்தா மூவி பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒரு உலகத்துக்கு கன்வேயிங்கா இருந்துச்சு. சித்தா. பொன்னியின் செல்வன் தான் ப்ரோ. பொன்னியின் செல்வன். எனக்கு சித்தா தான். எனக்கு ஆக்சுவலி யாத்திசையும் சூப்பர் ப்ரோ. சித்தான்னு நினைக்கிறேன். சித்தா. நீ சித்தா. சித்தா தான் ப்ரோ. சித்தா.
நான் பார்த்ததுல பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தா மூவி. சித்தா மூவி தான். சித்தா. சித்தா. டெஃபினெட்லி சித்தா. சித்தா. சிறந்த இயக்குனருக்கான விருது சித்தா, ஜிகர்தண்டா XXL, ஜெயிலர், மாவீரன், பொன்னியின் செல்வன், மாமன்னன், லியோ, விடுதலை, தலைக்கூத்தல். லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜ் லியோ படத்துக்காக. ஆமா. கார்த்திக் சுப்ராஜ் இருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் கொடுக்கலான்னு இருக்கேன். நெல்சன், ஜெயிலர் படம். ஜெயிலர். லோகேஷ். கார்த்திக் சுப்ராஜ். வெற்றிமாறன். கார்த்திக் சுப்ராஜ் தான் நினைக்கிறேன். எனக்கு ஜிகர்தண்டா அது ஒரு ஃபேவரட்டாவே வந்துருச்சு எனக்கு. நெல்சன். நெல்சன். கார்த்திக் சுப்ராஜ். கார்த்திக் சுப்ராஜ். நெல்சன். 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 ஷூர். ஓகே. விடுதலை, வெற்றிமாறன். கார்த்திக் சுப்ராஜ். எனக்கு நெல்சன் அண்ட் லோகேஷ் கனகராஜ் ரெண்டுமே வருது ஆக்சுவலி மைண்டுக்கு. வின்னர் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் நெல்சன் சொல்றேன். வெற்றி மாறன் இதுல வர. ஒண்ணு சித்தா இல்லனா வந்து ஜிகர்தண்டா XX. லோகேஷ் கனகராஜ். லோகேஷ். பர் லியோ. லியோ. இருக்கப்பட்டு. சித்தா அப்படிலாம் ஜெயிலர். நெல்சன் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு, அருண்குமார் சாரும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். டஃப் காம்படிஷன் தான் ரெண்டுமே. ஆனா பெஸ்ட் ஒருத்தர் கொடுக்கணும். ஒருத்தர் கொடுக்கணும்னா நெல்சன். நெல்சன். லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜ். சித்தா. ஓகே. அடுத்தது சிறந்த இசையமைப்பாளர் பாடலுக்காக அனிருத், ஓகே. இளையராஜா, ஆமா. AR ரஹ்மான், சந்தோஷ் நாராயணன், தமன், பரத் சங்கர், ஜஸ்டின் பிரபாகர், ஜி பிரகாஷ்குமார், ஜென் மார்டின், ஷான் ரால்டன். அனிருத். அனிருத். நம்ம இளையராஜா சாருக்கு தான். இளையராஜாக்கு தான். பெஸ்ட் சாங் அனிருத். நாமினிஸே பாக்குறது இல்லைங்க, இசைன்னு வந்துட்டாலே அனிருத். ஐ டெஃபினெட்லி கோ வித் அனிருத். எனக்கு Songs. அனிருத் தான். அனிருத் தான். அனிருத் தான் சார். அனிருத் தான். ஆல்வேஸ் அனிருத். ஆல்வேஸ். சாய்ஸ்லாம் பாக்குறது இல்ல. பார்க்க வேணாம். அனிருத். அனிருத். அதுவும் அனிருத் தான். இளையராஜா. இளையராஜா. அனிருத் ப்ரோ. அது எப்போதுமே இசைஞானி மேஸ்ட்ரோ இளையராஜா. அதில் வர எல்லாத்துலயுமே சோகமாகட்டும், ரொமான்டிக் ஆகட்டும், குத்தாகட்டும், எல்லாத்துலயும் நெஞ்ச தொட்டு 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 அழுக வைக்கிறதுல கண்ணில் தண்ணி வர வச்சுருவாங்க. அனிருத். அனிருத். சாங்னாலே அனிருத், அவ்வளவுதான். அனிருத், வேற நேமே இல்ல. ஓகே. அண்ட் ஒன் ஆப்ஷன் ஜிவி பிரகாஷ் கூட சொல்லலாம். ஜிவி பிரகாஷ். அவங்க சாங்ஸ் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஜிவி பிரகாஷ். சந்தோஷ் நாராயண், சித்தா. உனக்கு தான் சாங் நல்லா இருந்துச்சு. அனிருத். அனிருத். AR ரஹ்மான் சார் கொண்டா கொடுக்கலாம். சரி. பொன்னியின் செல்வன் 2, மாமன்னன் 2 படத்துக்கு பாடல்கள். பொன்னியின் செல்வன் 2க்கு பொன்னியின் செல்வன் 2 டெஃபினட்டா இளையராஜா சொல்றேன். இளையராஜா. சந்தோஷ் நாராயணன். சிறந்த நடிகை விருது சரி. யாருக்கு கொடுக்கலாம்? நிமிஷ் சாய். நிமிஷா சஜாயன். சாய். த்ரிஷா. நிமிஷா சஜயன். நிமிஷா சஜயன். ஊர்வசி தான் அதில் வர. நிமிஷா. அவங்களுக்கு தரலாம், அவங்க ஆக்டிங் ஸ்கில் நல்லா இருக்கும். த்ரிஷா. நிமிஷா ஃபார் சித்தா. ஸ்ரதா. ஷதா. சோ ஊர்வசி. ஐ கோ வித் ஊர்வசி. அப்பத்தா சாங்ஸ் படம் பிக்சர் நல்லா நடிச்சிருந்தாங்க. த்ரிஷா ஃபார் பொன்னியின் செல்வன். நிமிஷா சஜாயன். ஏன்னா சித்தா படத்துலயும் ஜிகர்தண்டா படத்துலயும் 2 படத்துலயும் நல்லா பண்ணாங்க. மேபி அபர்ணதி. நிமிஷா ஜெயசிங். அபர்ணதி. வசுந்தரா. நிமிஷா. நிமிஷா. அபர்நிதி நல்லா இருந்துச்சு. இருக்கப்பற்றல வந்து அபர்நிதி கேரக்டர் எனக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா நடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. மை டார்லிங் அபர்ணா தாஸ். த்ரிஷா சொல்வேன் நான். கண்டிப்பா நான் த்ரிஷா சொல்வேன். மே 31 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சென்னையில பிரம்மாண்டமா நடக்க இருக்கிற ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் நிகழ்ச்சியை நேர்ல கண்டு ரசிக்கிறதுக்கு உங்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. awards.vigadan.com வெப்சைட்ல இருக்கிற நாமினிஸ்ல இருந்து யார் வின்னரா இருப்பா அப்படின்னு சரியா தேர்ந்தெடுக்கிற அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை நேர்ல கண்டு ரசிக்கிறதுக்கு என்ட்ரி பாசஸ் இலவசமா தரப்படுது. அதனால நீங்களும் இந்த கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. உங்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது விகடன் குழுமம்.